அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன். ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் இனி ராஜயோகம் தொட்ட அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெறப்போகும் சுக்கிர பயிற்சி காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே மேசராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் சுக்கிரன். அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. பொதுவாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன். தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருப்பவராக இருக்கக்கூடியவர்தான் சுக்கிரன். அவர் இந்த வேளையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெற்று சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அமர்வது என்பது மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய இந்த வேலை என்பது அபரிவிதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர்தான் சுக்கிரன். அவர் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் படைத்தவராக பார்க்கப்படுகிறார். அவர் இதுவரை ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வந்தாருங்க. தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொன்பொருள் சேர்க்கை, சுகமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக திகழக்கூடியவர்தான் சுக்கிரன். சுக்கிரன் என்று சொன்னாலே பணம், பொருள், இன்பம், அன்பு, ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, ஆளுமை பண்பு, அழகு, செல்வ செழிப்பு, கலைநயத்துடன் பல திறன்களை மேம்படுத்துதல் போன்ற அனைத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியவர்தான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். அவர் இந்த வேளையில் பொதுவாகவே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறியிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் பெரிய அளவிலான சிறப்பான முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று தனது ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது சுக்கிரனின் அருளால் நிறைந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள் மறையக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். ஜென்மம், தைரியஸ்தானம், சமயம், தொழில் ஸ்தானம் இந்த இடங்களிலும் சில சிறப்பான மாற்றங்களும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வேளையில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய மிகவும் வலுவான இடமாக கருதக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார். சப்தமஸ்தானம் என்பது சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் ஆட்சி பலம் பெறுவதால் திருமணம்,
காதல் வாழ்க்கை இரண்டுமே மகிழ்ச்சியானதாக அமைய போகிறது. காதல் வாழ்க்கை எப்படி தித்திப்பாகவும் இனிமையாகவும் இருந்ததோ அதே போன்று இந்த வேளையில் திருமண வாழ்வும் தாம்பத்தியமும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உண்டு. ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடான சிந்தனைகள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கணவன் மனைவி எந்த ஒரு காரியத்தை இணைந்து மேற்கொண்டாலும் அவற்றை செல்வ செழிப்பு நிறைந்தவையாகவும் ஆடம்பரம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சுகமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சௌகரியமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் நிறைந்த மாற்றத்தை மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் என்றால் சுத்தம் என்று பொருள்படும். அப்படி சுத்தம் நிறைந்தவராக பார்க்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது உணவு, உடை சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வகையில் இந்த உடையை அணிந்தால் நேர்த்தியாக இருக்கும் என்பதை கண்டறிந்து மேசராசிக்காரர்கள் உங்களுடைய அகத்தோற்றம் மட்டுமல்ல, உள்தோற்றம் மட்டுமல்ல, புறத்தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் இன்முகத்தோடு பணிகளை மேற்கொள்வதோடு உங்களுடைய புறத்தோற்றமும் மிகவும் சிறப்பாகவும் சென்று அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் பொலிவு பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. சுக்கிரன் பல பிரச்சனைகளுக்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடான சிந்தனைகள் விலகி அனைத்திலும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமைய போகிறது. முகம் பொலிவு பெறுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை செல்ஃப் கான்பிடென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் உங்களுக்கென புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய வேலை, நிரந்தர தொழில் என பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் இந்த தருணத்தில் பணம், பொருள், செல்வம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரன் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்தினாலும் கூட கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சற்று கூடுதலாகவே அவருடைய ஆளுமையும் அதிகாரமும் வெளிப்படுகிறது. இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் புதியாகவே கலைத்துறையின் அதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உங்களது திறமை கலைத்துறை ரீதியாக இசை, நடனம், நடிப்பு, நாடகம், சினிமா என எந்த துறை ரீதியாக உங்களது திறமை இருந்தாலும் அவற்றை கலைத்துறை ரீதியாக அற்புதமாக பயன்படுத்தி பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சுக்கிரன் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியான பல நல்ல நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உண்டு. தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனின் தினமாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும்.